ஆடி பூரத்தன்னைக்கு எடுத்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கலங்க. ஃபைனலாக ஒரு டைம் கிடச்சிச்சு. எடிட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணியாச்சுங்க. இது வந்து ஆடி பூரத்தன்னைக்கு ஆண்டாள் கோயிலில் வந்து தேரோட்டம் நடந்துச்சு. ஸோ அந்த விலாக் தான். அங்கே போயிருந்தப்போ வந்து அவ்வளோ கூட்டங்க. இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் தேர் வந்து இவ்வளோ நியர்பையாக நான் பார்த்தது இல்லை. அதுவும் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே அவாய்ட் பண்ணிடுவேன். பட் இந்த தடவை ஓகே நம்ம போகலாம். ஹனிக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி போனோங்க. அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அந்த தேர் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஹனி வந்து அவங்க டேடியோட ஷோல்டரில் அவள் இறங்கினவன் தாங்க. அந்த தேர் வந்து போய் நிலையில் நிப்பாட்டுற வரைக்கும் அந்த ஷோல்டரை விட்டு இறங்கவே இல்லை. அவங்க அப்பாவும் இறக்கவே இல்லை. அந்த தேரை அவ்வளோ பக்கத்தில் வந்து பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், கூஸ் பம்ப், இது எல்லாமே வந்து கலந்து அந்த இடமே இருந்துச்சு. அவ்வளோ பிளெஸ்டாக எல்லாருமே கோவிந்தா கோவிந்தான்னு கட்டுறப்போ அந்த இடமே ஒரே ஆரவாரமாக செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த தேரை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த நிலையில் நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். அது நின்றதுக்கப்புறமா வந்து அந்த வடம் இருக்கும்ல, அது இழுக்கிற வடம், அதை வந்து தூக்கி வந்து ஹனி பார்த்துட்டு இருந்தாம்மா, எம்புட்ட வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புறப்போ செம்ம மழைங்க. அதுதான் கடவுளோட கிருபை போல். எப்போவுமே தேர் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறமா மழை வரும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி வந்துச்சு. நாங்களும் அந்த மழையோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.